சொன்னதும் உண்மைதான். யார் எப்படி பார்க்கறாள்ங்கிறதா முக்கியம். நமக்கு ஏதோ பால் கொடுத்தார் அல்லவா, பாதி டம்ளர் அளவு கொடுத்திருக்காரே, அது பாசிட்டிவா பார்க்கறது. மிச்ச பாதி என்ன பண்ணாரோ அது நெகட்டிவா பார்க்கறது. நாம எப்படி பார்க்கிறோமோ அது கொண்டுதான் நம்ம புத்தி முடிவு பண்ணப்படும். நம்ம பிள்ளை 92 மார்க் வாங்கிட்டு வந்திருப்பான். வந்த உடனே பல பேர் முதுகலை தட்டி கொடுத்து குட் வெல் டன் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில பேர் இருக்கும் 92 வாங்கிட்டு வந்த உடனே அது 8 எங்க போச்சு, இதான் முதல் கேள்வி. 92 வாங்கிட்டு வந்தானோ இல்லையோ அதை சந்தோஷமா என்கரேஜ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த 8 ஏன் விட்டுட்டேன்னு அரை மணி நேரம் பேசினா அடுத்த தரம் 92 82 ஆயிடும். இந்த தடவை 92 வாங்கினத்துக்கு என்கரேஜ் பண்ணோம்னா 92 96 ஆகும். அதனால எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம். இப்படி பாருங்க, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு 10 பேர் வந்திருக்காள்னு வச்சுங்க. பல பேர் நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்களோ இல்லையோ, நானும் 2 வருஷமா எடுத்து சொல்லிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீர்கள். எத்தனையோ உபன்யாசத்துக்கு வந்திருக்கீர்கள். இப்ப நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் பேர் பாக்குறா அப்படின்னு வச்சுப்போமே, நமக்கு உடனே தோணும் நம்முடைய தமிழகத்துல 7 கோடி பேர் இருக்காளே, 3 லட்சம் பேர் தான் இதை பாக்குறார்கள். அப்ப பாக்கி இருக்கிற 6,97,00,000 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கார்கள், ஏன் அவர்கள்லாம் வரவே இல்லை என்ன நான் கவலைப்பட போனேன்னு வச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணும், 3 லட்சம் பேர் மெனக்கட்டு நீர் ஒழுங்கா சொன்னாலும் புரியாம சொன்னாலும் என்ன சொன்னாலும் நாங்க பார்த்துட்டு இருக்கோமே, வந்த நாங்க உங்க கண்ட படலையா? வராத 6 கோடி பேர் தான் உங்க கண்ட பட்டாளா? முதல்ல வந்தவனுக்கு நல்லது பண்ணும், அப்புறம் வராதவனை பத்தி யோசிக்கலாம். நீங்க சட்டுன்னு சொல்லிவிடுவோம் இல்லையோ. அதனால வந்திருக்கிறவர்களை முதல்ல பார்ப்போம், எது இருக்கிறதோ அதை முதல்ல பார்ப்போம். இல்லாததை பத்தி இப்ப குறைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கா அதை வைத்து கொண்டு நிறைப்படணும். இன்னொருத்தர் இடத்துல ஒரு நிறைவு இருக்கா அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். அதை விட்டு விட்டு கல்யாணத்துக்கு 2 பேர் நம்ம போவோம், நானும் மனைவியும் போறோம்னு வச்சுங்க. வாசல்ல நின்று வரவேற்பு கமிட்டி வச்சிருப்பாளும் 2 பேரை பன்னீர் சொம்பு கொடுத்து வெத்தலைவாக்கு கல்கண்டெல்லாம் வச்சு தலையில பன்னீர் தெளித்து வாங்கோ வாங்கோன்னு கூண்டிருப்பா. வாய் நிறைய சிரிச்சுன்னு வாங்கோன்னு சொல்லுவா. இப்ப நான் உள்ள நுழையிறேன், மனைவி கூட உள்ள நுழையிறா. பார்த்த உடனே நன்னா வந்திடே, இந்த மட்டும் வந்தீர்கள் ரொம்ப நன்றி வாங்கோன்னு கூப்பிடணும் இல்லையோ. அடுத்த வார்த்தை கேட்கறது, எங்க உங்க அண்ணனும் அண்ணியும் வரலையா, உங்க பிள்ளைகளை கூட்டின்னு வரலையா? நாம 2 பேர் குத்துக்கல்லாட்டம் வந்திருக்கோம், வந்த நாம கண்டியே படல, வராதவர்களை கேட்கறதே வழக்கமா இருக்கு பாருங்க. அதே போல இருக்கும் நன்மைகளை பார்க்காமல் எதெல்லாம் தீமையோ அதையே கேட்டுக்கொண்டிருந்தால் அது நன்மை பயக்காது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நததே சந்தி கல்யாணான் பரேஷாம் வேதித்தும் குணான் யதைஷாம் ஞானம் இச்சந்தி நைர்குண்யம் பாபச்சேதசா. யார் ஒருத்தனுக்கு பாவத்தில் புத்தி போகிறதோ அவன் மிச்ச பேரிடத்தில் இருக்கிற நன்மைகளை பார்ப்பதே இல்லை. எனக்கு புத்தி பாவத்துல போறதுன்னு வச்சுங்க, அப்ப அவங்கிட்ட இருக்கிற தீமையே பார்க்கும். என்ன பாவத்தாலே பாதிக்கப்பட்டால் புத்தி தீமையை நோக்கி போகும். இது எப்படி போகணும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்மள பாவம் மூட மூட நம்ம மனசுல இருக்கிற ரஜோகுண தமோகுணம் வளர்ந்துடும். நம்மகிட்ட முக்குணங்கள் உள்ளன, சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம். அதுல பாவம் நன்னா மூடி மூடி ஆகாரம் தப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல யோகமே இல்லாமல் ரஜோகுண தமோகுணம் வளரும். ஆத்மாவிடத்திலிருந்து ஞானம் மனதுக்கு வரும், அது ரஜோகுண தமோகுணத்தை தொட்டுக்கும். தொட்டுண்டு வெளியில போறச்சேவே ஒரு ரஜஸும் தமசும் இருந்தா பிரத்தியார்ட்ட எங்க குற்றம் இருக்குன்னு தேடும். இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள போறோம், போன உடனே என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுங்க. எங்கெங்கெல்லாம் ஒட்டடை இருக்கு, எங்கெங்கெல்லாம் உடஞ்சு போன விளக்கு இருக்கு, எங்கெங்கெல்லாம் கிழிஞ்சு போன துணி தொங்குறது, எங்கெல்லாம் தேய்க்காத பாத்திரம் போட்டு வச்சிருக்கு. சட்டுன்னு ஸ்கேன் பண்ற ஐஸ் சில பேர் பார்த்த மாத்திரத்துல எங்கெங்க தப்பு இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு இதை மாத்து இதை மாத்து இதை மாத்து. பல பேர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவா பாருங்க, ஒரு ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கோ அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கோ வந்தா அவ கண்களே பழகி இருக்கும் எந்த இடத்துல தப்பு இருக்கு. அவ தப்பு கண்டுபிடிக்கிறது நியாயம், ஏன்னா அவ அப்பாயின்மெண்டே அதுக்காகத்தான். அவர்கள் எதெல்லாம் நன்னா இருக்கோ அதை பார்த்துட்டு தப்பா இருக்கிறத பத்தி இல்ல. விதுரர் நீதி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார், நல்லதெல்லாம் கொண்டாடணும், தப்பெல்லாம் கண்டே பிடிக்க கூடாதுன்னு இருக்கார். அதனால் இந்த இடத்துல இந்த துர்நாற்றம் வருது, இந்த டாய்லெட்டை சரியா மெயின்டைன் பண்ணல, சானிடேஷன் ஒழுங்கா இல்ல, தப்பு. ஆனா கதவு ஒழுங்கா தான் போட்டிருக்கா, ஆண் பெண் படம் ஒழுங்கா தான் போட்டிருக்கா, சரியா தான் இருக்கு. சரி நன்மையை மட்டும் பார்த்துப்போம், அவா செய்யக்கூடாது. யாரு தப்பு கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்டர் கூட அவா தப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா எல்லாருமே தப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப குடும்பத்திலே கணவனிடத்துல பல தீமைகள் இருக்கலாம், 4 நன்மை இருக்கலாம். மனைவனிடத்துல சில தீமைகள் இருக்கலாம், சில நன்மைகள் இருக்கலாம். நன்மையை பார்த்து கொண்டு போனால் தான் நடக்குமே தவிர ஒத்தருக்கொத்தர்
பிக் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையோ, ஒருத்தருக்கு தீமைகளையே எடுத்துன்னு போனோம்னால் அது வாழ்க்கை இனிக்கவே போறதில்லை. அப்படி தீமை கண்ணில் படுறதுன்னா ஏன் படுறது? என்னுடைய அறிவு ரஜோகுண தமோகுணத்தோட போகிறது. என் அறிவு சத்தகுணத்தோட போனால் நன்மை மட்டும் கண்ணில் படும். என் அறிவு ரஜோகுண தமோகுணத்தோட போனால் நன்மை கண்ணில் படாது, தீமை தான் கண்ணில் படும். ஆகையால் தான் திருதராஷ்டிரா, உனக்கு இப்ப நன்மை கண்ணில் படல, தீமை கண்ணில் படுறது. பாண்டவர்கள் எல்லாரும் 12 வருஷம் இருந்தார்களா, 13 வருஷமா? ஒருவேளை 13வது வருஷத்தை ஒழுங்கா முடிக்கலையோ? இந்த யோஜனை எல்லாம் பண்ற பாரு. இப்பவும் நீ இத்தனை அவமானம் அவர்களை படுத்தி இருந்தாலும், உன் நாட்டு பெண்ணை இவ்வளவு அவமானப்படுத்தி இருந்தாலும், இன்னும் திருத்தராஷ்டிரன் சொல்றாருன்னா பெரியப்பன் சொன்னான் என்று உங்ககிட்ட ஒரு மதிப்போட வாழ்ந்துட்டு இருக்கான் பார் பாண்டவர்கள். அந்த நல்லது உன் கண்ணிலேயே படலையே திருத்தராஷ்டிரா. அதுன்னா உன் கண்ணில் பட்டிருக்கணும். இன்னைக்கு நீ சொன்னா கேட்பார்கள். இப்போது நாடு கிடையாது, காட்டுக்கு போன்னு சொன்னா கேட்பார்கள். ஆனா சொல்லுவது உனக்கு நியாயம் இல்லை. தர்மபுத்திரனை பொறுத்த வரைக்கும் உனக்கு அடங்கித்தான் இருக்கிறான். அப்ப அவர்களிடத்தில் இருக்கிற நன்மை உனக்கு கண்ணில் படணும். நன்னா புரிஞ்சுப்போம். நமக்கு பிரத்தியாருடைய நன்மை கண்ணில் படாமல் தீமை கண்ணில் படுகிறதென்னால் நாம் பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பொருள். அப்ப நம் பார்வையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீபம் ஆகும் பாரதத்தில் தர்மம் ஒரு சிறிய